எம்பெருமானை ஆத்துப்பந்துக்களுக்கு ஆசீர்வாதம். சக்கரத்தாழ்வாருடைய பெருமையை பற்றி பார்ப்போம். சுதர்சனாழ்வாரை தரிசித்தால் சகல தோஷங்களும் பாபங்களும் விலகும். அவரின் பரிபூர்ண அருள் கிடைத்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். 10 விஷயங்களை பார்ப்போம். ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார் வழிபட்டால் சித்திரை நட்சத்திரம் அவருடைய சிறப்பான நட்சத்திரமாகும். சுவாமி தேசிகனின் சுதர்சனாட்டகம் கோட சாயுத ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட்டால் சுதர்சன் அருளை எளிதில் பெறலாம். சக்கரத்தானை திருவாழியாழ்வன் என்று போட்டுகிற ஆழ்வார்கள். சுவாமி தேசிகன் இவரை சக்கரஸ்ருவஸ்ய சக்கிரின என்று போற்றுகிறார். அதாவது திருமாலுக்கு இணையானவர் என்று இதன் பொருள். கும்பகோணம் சக்கரவழித்துறையில் உள்ள சக்கர தீர்த்தத்தில்தான் பிரம்மா அவப்ருத நீராடல் செய்து யாகம் செய்தார். உடனே பாதாளத்திலிருந்து சக்கரத்தான் வெளிக்கிளம்பி வந்து அந்த சக்கரத்தின் அருகில் பிரம்மனுக்கு அந்த காட்சி தந்தார் சிவன் நாராயணன். இன்று நமக்கு சக்கரபாணியாக காட்சி தருகிறார். சாலக்கிராமங்களில் சுதர்சன சாலக்கிராமம் மிக சிறந்தது. ஒரு சக்கரம் மட்டுமே உள்ள பெரிய சாலிக்கிராமம் சுதர்சனமாகும். திருமாலின் சக்கராயுதம் பூர்ண சக்தி இதற்கு உண்டு. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறமுள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதட்சணம் செய்தால் 4 வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் 8 திசைகளிலும் வணங்கிய பலன் கிடைக்கும். 16 வகையான பேரருளும் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. நரசிம்ம அவதாரத்தில் அரக்கனின் வரத்தையொட்டி எந்த ஆயுதம் இல்லாமல் இரண்யகசுவை நரசிம்மர் அழித்தபோது அவரது நகங்களாக சுதர்சன ஆழ்வார் விளங்கினார். வாமனவதாரத்தில் சுக்கராச்சாரியாரின் கட்டளை மீறி மகாபலி மன்னன் வாமனனுக்கு தானம் கொடுக்க தாரை வார்த்த போது சுக்கராச்சாரியார் வண்டாக வந்து கமண்டல நீர் பாதை அடைத்தார். அப்போது திருமால் பவித்திரத்தால் கிளற சுக்கராச்சாரியா தனது கண்ணை இழந்தார். அங்கு பவித்திரமாக வந்தார் சுதர்சன ஆழ்வார். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் பல பழமையான திருக்கோயில்களில் தனி சன்னதி கொண்டு காட்சியளிப்பதை காணலாம். குறிப்பாக ஸ்ரீரங்கம், காஞ்சி வரதர் கோவில், திருமாலின் சோலை, கள்ளழகர், திருமோக்கூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் பல திருத்தலங்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகின்றன. அப்பேற்பட்ட உகந்த ஆழ்வார் சக்கரத்தாழ்வார். அவரை பூஜை பண்ணுங்கோ, அவரை சுதர்சனாசனம் சொல்லிட்டு வாங்கோ. சொல்ல சொல்ல நமக்கு எளிதில் சகல காரியம் ஜெயமாகப்பட்டு நோயின் தாக்கம் இல்லாமல் நாம் பாதுகாக்கப்படுவோம். நான் தான் பலமுறை சொல்லி பார்த்துருக்கேன். சுதர்சன ஹோமம் பண்ணுறவா என்னுடைய அலைபேசி தொடர்பு கொண்டு பண்ணலாம். அப்படி சுதர்சன ஹோமம் பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதார வசதி இல்லைன்னா சுதர்சன ஆழ்வாரை இங்கே இருக்கிற சுதர்சன ஆழ்வார சந்தையிலேருந்து கொண்டு வந்து திருமணம் பண்ணி திருவாராதனம் செஞ்சுட்டு சுதர்சன சகஸ்ரநாமம் படிச்சுட்டு சுதர்சனாஷ்டகம் படிச்சுட்டு வந்தாலே எந்த ஆபிசார பிரயம், பில்லி, சூன்யம், பேய், பிசாசு அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் விட்டு விலகும். இது சத்தியம். அனுபவத்தை எவ்வளோ அனுபவங்களை இப்போ 10 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். எல்லோரும் புரிஞ்சுட்டு இதை மாதிரி சகல சௌபாகியங்களும் பெற்று வாழணும் என்பதற்காகவே சுதர்சன வழிபாடு மிகவும் சிறந்து என்பதை கூறிக்கொண்டு சுதர்சனாவித்மிகே ஹைத்திராஜாரிமே தன்னோ சுதர்சன சக்கராஜ பிரச்சோதயா. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய 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 ஸ்ரீ சுதர்சனா.